அத்தை, மாமாவை பார்க்கணும் அத்தை. அவர் வீட்ல இல்ல, கடையில இருக்காரு. கடைக்கு போய் மாமாவோட ஃப்ரெண்டு மயில் சார் கிட்ட கேட்டு தான் வரேன். மாமா வீட்டுக்குள்ளதான் இருக்காருன்னு எனக்கு தெரியும் அத்தை. நான் மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும், என்ன விஷயம்னு சொல்லுங்க. சும்மாதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாதீங்க. நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கிறவர் தானே நீங்க. ஏன் எதுக்கு இப்படி பொய் சொல்றீங்க? அத்தை, நான் ஒன்னும் பொய் சொல்லல. இங்க பாருங்க, எனக்கு தெரியும் ஆதர் தானே உங்களை அமுச்சு வச்சிருப்பா. நீங்க போய் எங்க அப்பாவை பார்த்து போன் பண்ணி கொடுங்க. நான் அவர்கிட்ட அம்மாவுக்கு தெரியாம ரகசியமா பேசிக்கிறேன்னு திட்டம் போட்டு கொடுத்து உங்களை இங்க அமுச்சு வச்சிருக்கா, அப்படிதானே? அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் இங்க வந்ததே ஆதருக்கு தெரியாது. நான் மாமா கிட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடுறேனே. முடியாது. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போங்க இங்க இருந்து. மகள்யா, இந்த ராட்சசி யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா? தெரியலையப்பா. வா போய் பாப்போம். இங்க பாருங்க, 10 லட்சத்தை ஆதிரை எனக்கு திருப்பி கொடுக்கற வரைக்கும் அவ அப்பா கிட்ட பேசவே கூடாது. இதுக்காக தான் அன்னைக்கு அவளுக்கு பணத்தை கொடுக்கும்போது கண்டிஷன் போட்டு சத்தியத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுத்தேன். அந்த சத்தியத்தை அவ காப்பாத்தலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நான் பொறுப்பு கிடையாது தம்பி. போங்க போங்க, வீட்டுக்கு போங்க, முதல்ல கிளம்புங்க. போங்கன்னு சொல்றேன்ல. ஆதர் ஒண்ணு அவ அப்பாட்ட பேச வரலையே, நான் தானே மாமாட்ட பேச வந்திருக்கேன். எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? நான் மாமா பார்த்துட்டு போயிடுறேனே. சொன்னா கேட்க மாட்டீங்க, போங்கன்னு சொல்றேன்ல. அடி பாவி, என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? சந்தனத்தையும் பன்னீரையும் தெளிச்சு வரவேற்க வேண்டிய என் மாப்பிளைய அழுக்கு தண்ணியை ஊத்தி அவமானப்படுத்துறியா நீ? உன்னை இதுக்கு மேலையும் விட்டு வச்சா என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவேன். மாமா 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 வேணாம் மாமா. மாமா ஐயோ மாமா 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 வேணாம் மாமா. மாமா மாமா வேணாம், கேளுங்க ப்ளீஸ். மாமா வேணாம் மாமா, விடுங்க 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 மாமா, விடுங்க ப்ளீஸ். நீங்க இதுல தலையிடாதீங்க மாமா. இப்போ நான் இவள சும்மா விட்டேன்னா இவ அடங்க மாட்டா மாப்ள. நெஞ்சு ஃபுல்லா வன்மத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவள ஒழிச்சு கட்டலனா நீங்களும் ஆதரையும் நிம்மதியா வாழ முடியாது மாப்ள. மாமா 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 என் பேச்ச கேட்பீங்களா மாட்டீங்களா? கேப்ப மாப்ள, உங்க பேச்ச நான் கேப்பேன். அப்படின்னா என்னால உங்க 2 பேருக்கு பிரச்சனை வர வேணாம் மாமா, கொடுங்க. ஏய், தெய்வமா கர்ப்ப கிரகத்துல வச்சு கும்பிட வேண்டியவருடைய மாப்பிள அவருடைய அவமானப்படுத்திட்டல. இதுக்கு நான் உன்னை என்னெல்லாம் பண்ற பொறுத்திருந்து பாரு. மாமா, ஏன் பத்திரம் எனக்கு வந்தாகணும், என் பத்திரத்தை நான் மீட் ஆகணும். அது வரைக்கும் என் கண்டிஷனை மீறி உறவு கொண்டாடணும்னு நினைச்சா நான் இப்படித்தான் பண்ணுவேன். தலை. ஏய், உன் பணமும் வரும், பத்திரத்தையும் மீட்ப. ஆனா அதை வச்சுக்கிட்டு நீ எப்படி வாழ்ந்துறன்னு பாக்குறேன்டி. மாப்ள, நான் தான் உங்களுக்கு வர வேணான்னு சொன்னேன்ல. நீங்க எதுக்கு மாப்ள இங்க வந்து அவமானப்படணும்? பரவாயில்ல மாம்ஸ், இந்தாங்க தொடச்சுக்கோங்க. மாப்ள, இந்தா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. அம்மாக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாம்ஸ். பரவாயில்ல இல்லையா மாப்ள? என்னால இது தாங்கிக்கவே முடியல மாப்ள. என் வாயால உங்ககிட்ட இதை நான் சொல்லக்கூடாதுதான். என்ன கல்லாக்கிட்டு வேற வழி இல்லாம சொல்றேன். இனிமே நீங்க இங்க வராதீங்க மாப்ள, வராதீங்க. இல்ல மாமா, ஆதரோட கோவத்தை என்னால சமாளிக்கவே முடியல. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என் பொண்ணு மனசு ரணமாயி போயிருக்கு. அந்த வழியினாலதான் அது உங்ககிட்ட கோபப்படுது. எப்படியாச்சும் பணத்தை புரட்டி இவ கடனை தீர்த்துற, கணக்கு முடிச்சிடுற. அதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் வராது மாப்ள. நீங்களும் ஆதிரையும் உங்க மனசு போல நிம்மதியா வாழலாம் மாப்ள. அதுக்கு நான் பொறுப்பு மாப்ள. சரி மாமா.
கிளம்புங்க மாப்பிள்ள. வரேன். அப்பா மாம்ஸ் ரொம்ப பாவம்பா. இவர்கிட்ட போய் அம்மா இப்படி நடந்துக்கிட்டாங்களே, இப்படி கேவலப்படுத்திட்டாங்களே. அம்மா, நீ அழாதம்மா, அழாத. நாளையோட அப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இது உன் அக்கா ஆதிரிக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படும். சரியா? அண்ணி, அண்ணி, என்ன ரோஹிணி? அண்ணி, உங்க செல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? தெரியலையே. இல்ல அண்ணி, அகல்யா எனக்கு ஃபோன் பண்ணா. உங்ககிட்ட பேசணுமா? இந்தாங்க, லைன்ல இருக்கா. தேங்க்ஸ் ரோஹிணி. அகல்யா, அக்கா, அகல்யா, அப்பா எப்படி இருக்காரு? உன்கிட்ட பேசாம அப்பா எப்படி இருப்பாரு? உனக்கே அது தெரியும்லக்கா. அக்கா, ஏய், நீ முடிஞ்ச வரைக்கும் அப்பா கூடவே இருந்து அவரை பாத்துக்கோ. நான் கூட இருந்துதான் பாத்துக்கிறேன். ஆனா அப்பாக்கு உடம்பே நல்லா இல்ல. என்ன சொல்ற? அப்பா கடைக்கு கூட போகலக்கா. வீட்டுலதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இது எப்பத்துல இருந்து? நேத்துல இருந்து. என்ன அகல்யா, அப்பாக்கு நேத்துல இருந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, அது இப்ப போன் பண்ணி சொல்ற? இல்லக்கா, அது அப்பாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியா? அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. உன் கூட பேசாம இருக்கிறதுனால வாழ்க்கை வெறுத்து மனசு உடைஞ்சு போய் இருக்காருக்கா. என்னாலயும் அவரை பார்க்காம அவர்கிட்ட பேசாம இருக்க முடியல. நானும் அங்க வர முடியாம அப்பா கிட்ட பேச முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அக்கா, இதெல்லாம் நீ சொல்லணுமா? அப்பாவை பார்க்காம நீ எவ்வளவு துடிச்சிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. இந்த கஷ்ட காலமும் பிரச்சனையும் எப்பதான் தீருமோ? சீக்கிரம் நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும் அகல்யா. அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். நீ இப்படி சொல்றக்கா, ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலக்கா. நாளுக்கு நாள், நேரத்துக்கு நேரம் பிரச்சனை ஏறிக்கிட்டே தான் இருக்கு. என்ன சொல்ற? என்னன்னு சொல்றது? இன்னைக்கு அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? என்ன பண்ணாங்க? இல்லக்கா, ஒன்னும் பண்ணல. அகல்யா, என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்காத. அம்மா அப்பாவை திட்டினாங்களா? அக்கா, நம்ம அப்பா உன்கிட்ட சொல்ல வேணாம், சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு சொன்னாரு. ஆனா நான் தான் எமோஷனல் ஆகி உளறிட்டேன். ஏய், இப்ப நீ என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? அக்கா, கோவப்படாத, நான் சொல்றேன். மாம்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்ன சொல்ற?